ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லோரும் இருக்கேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இது வந்து டே 73க்கான ரிவ்யூ தான். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது, அந்த டாஸ்க் விஷயத்தில் நிறைய தள்ளுமுள்ள நடந்துச்சு. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் இப்போ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் வர டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இவங்க டாஸ்க் போது நம்ம அந்த 1 ஹவரில் பார்க்குறது அடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தாலும், அதுக்கப்புறம் 24/7 பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன்னி கான்வர்சேஷன்ஸ்லாம் வருது. அதாவது என்ன சொல்கிறது, டாஸ்க் முடிஞ்சப்பறம் எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக வந்து இப்படி பண்ணது அப்படி பண்ணது சிரிச்சுக்கிட்டு பேசுகிறது, அது பார்க்க நல்லா இருந்தது. நான் ஆல்ரெடி ஒரு டாஸ்கில் கூட போட்டிருப்பேன். அந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் கூட அந்த அம்ப்ரெல்லா விஷயம் அதெல்லாமே வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி விளையாடினது. அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் அந்த டாஸ்க்குக்காக மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டு எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசுறது பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ இப்படி தான் அந்த டாஸ்க் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வன்மத்தை கொட்டாமல் இப்படி அழகாக பார்க்கும்போது நம்ம ஆக்சுவலி 1 ஹவரில் இவ்வளோ கோவத்தோடு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 24/7 எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசுகிறத பார்த்தீங்கன்னா அந்த கோவமே டோட்டலாக இருக்கவே மாட்டேங்குது. ஏன்னா நாங்கள் டாஸ்க்காக மட்டும் தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அது ஹெல்த்தியாக ஒரு கான்வர்சேஷனாக வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ஒரு ஹெல்த்தி கேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிக் பாஸ்னால் எப்போ பாரு சண்டை அப்படிலாம் இல்லாமல் டாஸ்க் விளையாடும் போது சண்டை போடுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு புரிதலோடு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனை மட்டும் அது கொண்டு போவோம் அப்படிங்கிறது பார்க்க நல்லா இருந்தது. ஆக்சுவலி அப்படி ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன்ஸ் அப்படின்ற வீடியோ கூட நான் பார்த்தேன். ஸோ இந்த டாஸ்க் ஆனதுக்கப்புறம் அப்படி உட்காந்து எல்லாரும் பேசுகிறத பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஓகேங்களா? சரி, ஓகே. எப்படி இருந்தாலும் அந்த 1 ஹவர் டாஸ்க்கில் என்ன நடந்தது பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து இன்றைக்கி வந்து எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, முத்துவும் ஜாக்லினும் தான் இன்றைக்கான விளையாடுற மாதிரி சேர்ந்து விளையாடுற மாதிரி, அதாவது டீமாக இருக்கா இல்லைங்களா? ஸோ முத்து டீமும் ஜாக்லின் டீமும் சேர்ந்து விளையாடுற மாதிரி ஆல்ரெடி பேசி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து இன்னும் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ராணுவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து ராணு வந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அப்போ அடிப்படும் போது எனக்கு வலிச்சிட்டு நான் அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வாய்ஸ் தான் கேட்டது. அவன் நடிக்கிறான்னு சொன்ன சௌந்தர்யா உன்னோட வாய்ஸ் தான் கேட்டது. எனக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு அந்த வலியை விட நீ பேசினது தான் எனக்கு அப்படி இருந்தது அப்படின்போது சௌந்தர்யா அவங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. நான் அது ஏன் சொன்னேன், ஓகே நீ சொல்கிறது எனக்கு புரியுது. நான் ஏன் சொன்னேன்னா, நீ ஆல்ரெடி ஒரு இம்ப்ரெஷன் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீட்டில், அதனால் நான் அப்படி நினச்சேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க சைடு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அது ஓகே தான். பட் ஆனால் அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதை மாற்றிக்கிட்டு அந்த ஒப்பீனியனை மாற்றிட்டு எல்லாரும் சாரி கேட்கும்போது சாரி கேட்டிருக்கலாம். பட் ஆனால் அவங்க சாரி கேட்காம இருக்கிறதுக்கான ஒரு நியாயமாக அவங்களோட தரப்பை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ராணுவ ஒரு இடத்துல வந்து நீங்கள் அப்படி சொன்னது வந்து எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னு திருப்பி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது வேறு வழியே இல்லைன்னு சௌந்தர்யா சரி ஓகே உனக்கு அப்படி ஃபீல் இருந்தால் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனாலும் அவங்க அதை ரியலைஸ் பண்ணி சொல்லலை அந்த சாரியை. அப்புறம் இந்த கான்வர்சேஷனை கொண்டு வந்து முத்துக்கிட்ட வைக்கிறாங்க ராணுவ. இந்த மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, நான் வேணும்னு பண்ணேன் அந்த மாதிரி இருக்குது, அந்த இம்ப்ரெஷன் நான் க்ரியேட் பண்ணதுனால தான் அவங்க வந்து அப்படி நினச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டில் எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று தெரியணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கும்போது யாரும் வந்து கேமராவில் தெரியணும் இதை பண்ணால் தெரியணும்னு யோசிக்க போகிறதில்ல. இந்த வீடு அப்படிங்கிறதுனால இந்த பேட்டர்னே அப்படி தான். அப்படிங்கும்போது இப்போ நான் பண்ணுறது மட்டும் எப்படி தப்பாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா சொன்னாங்க அப்படின்னு ராணுவ சொல்கிறது வந்து அது ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி சௌந்தர்யாவும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறார். இப்போ சௌந்தர்யா கூட தான் அந்த முடி அப்படி பண்ணுறது எக்ஸ்பிரஷன் கட்டுறது டான்ஸ் ஆடுறது எல்லாமே வந்து தெரியணுன்றதுக்கு அது வீட்டில் அவங்க சகஜமாக அது மாதிரி பண்ணுவாங்களா? ஸோ இங்கே எல்லாருக்குமே அது ஒரு விஷயம் அப்படின்னும் போது நானும் அந்த மாதிரி தான் பண்ணேன். பட் ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து எனக்கு அந்த பெயின் இருக்குன்னும் போது அது கூட ரிலேட் பண்ணது எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி முத்து கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து கேட்குறாரு, அப்போ சாரி சொன்னாங்களா இல்லையா சௌந்தர்யா அப்படின்னும் போது சொன்னாங்க. பட் ஆனால் இதெல்லாம் சேர்த்தும் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாரு, நீ 100% பண்ணுறனா சௌந்தர்யா 200% பண்ணுறாங்க. இங்கே எல்லாருமே இந்த வீடு அப்படி தான் பண்ணுவாங்க. சரி ஓகே, ஆனால் என்னதான் இருந்தாலும் அங்கே நீ அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த இம்ப்ரெஷன் இருந்தது தான். நீ நடிக்கிறியோ அப்படிங்கிறது எனக்குமே தோணுச்சு தான். பட் ஆனால் நான் வெளியில் சொல்லலை. ஆனால் ஒரு பீரியடில் அது உண்மை. பிக் பாஸ் சொல்கிறாரு உனக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது நாங்களாம் ரியலைஸ் பண்ணோம். பட் ஆனால் அவங்க அதை பண்ணலை அப்படிங்கிறது அதுதான் சௌந்தர்யா அப்படின்னு நினச்சிக்கோ, விட்டுடு அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ராணுவ வந்து விஷால் கூட என்ன அப்படின்னும் போது விஷால் சொல்கிறாரு, இந்த இடத்துல வந்து நீ இப்போ அடிபட்டிருக்க இந்த இடத்துல ஒரு வேளை ஜெஃப்ரி இருந்திருந்தா நீ அவனை பிடிச்சி செஞ்சு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா ஏன்னா ஜெஃப்ரியால் தான் இதாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக நம்மளுக்கு யார் தள்ளி விட்டு அப்படி ஆச்சு, அருண் பிடிச்சதுனால ஆச்சா ஜெஃப்ரி பிடிச்சதுனால ஆச்சான்னு நம்மளுக்கு தெரியாது. அது எந்த மூமெண்ட்டில் வேணால் நடந்திருக்கலாம். அந்த ஒரு சின்ன அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு டாஸ்கோட அந்த தள்ளு முள்ளில். பட் ஆனால் ஜெஃப்ரி அப்படின்னு மெயினாக வச்சு பேசும்போது ஜெஃப்ரியால் உனக்கு இது ஆனது அப்படின்னும் போது நீ நிஜமாக உனக்கு ஹர்ட் ஆயிருந்தாலும் யாரும் நம்ப தயாராக இல்லை. ஒருவேளை நீ ஜெஃப்ரியை பிடிச்சி அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துன்னா இந்த வீடியோ உனக்கு எதிராக திரும்பி இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே இது வந்து உனக்கான ஒரு வேக்கப் காலாக நீ எடுத்துக்கிட்டு ஸோ இந்த வீடு வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீ ஆடு அப்படிங்கிற மாதிரி விஷால் ஒன்று சொல்கிறார். ஒரு வகையில் அது உண்மை தான். அவரை வந்து காமெடி பீஸாக தான் எல்லாருமே அந்த வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருமே அவருக்கான ஸ்டாண்டை இன்னும் எடுக்காததுனால இதை வந்து அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்தாரு அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன்.
ஏதோ ஒரு டாஸ்க் விளையாடும் போதோ ஒரு விஷயம் பண்ணும்போதோ அவர் வந்து விஷால் கிட்ட கேட்குறதோ முத்து கிட்ட கேட்குறதோ இல்லை தீபக் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறதோ அப்படிலாம் இல்லாமல் அவரோட செல்ஃப் கேமை செல்ஃப் ஒப்பீனியனோட அவரோட தாட் ப்ராசஸோடு அவர் விளையாடினா இது மாதிரி எல்லாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. இவர் மற்றவங்களுக்கான ஒரு பப்பெட்டாகவும் மற்றவங்க கிட்ட வந்துட்டு ஐடியா கேட்டுட்டோ ஒரு விஷயத்த பண்ணும்போது இவங்களுக்காக இப்படி பண்ணுறாரோ இந்த டீமுக்காக இப்படி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுது. இவர் ஸ்ட்ராங் பிளேயர் இல்லை அப்படின்னாலுமே இவர் ஒரு காமெடி பீஸாக அந்த வீட்டில் இருக்கவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை தான். ஒரு வகையில் விஷால் சொன்னது உண்மையும் கூட தான். ஸோ அந்த இடத்துல வந்து இவருக்கான பெயினை கூட யாரும் நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறது உண்மை தான். இந்த இடத்துல இன்னொரு இடத்துலையும் விஷால் இவர் சொல்லியிருப்பார், ராணுவ 24/7 நினைக்கிறேன், ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஜெஃப்ரி வந்து நான் ஒரு இடத்துல பிடிக்கும்போது கூட அந்தளவுக்கு ஜெஃப்ரி என்னை அது பிடிக்கும்போது என்னால் பின்னாடி அந்த கையை தூக்கி நான் ஒரு விதமாக அவனை ஹர்ட் பண்ணியிருக்க முடியும். பட் ஆனால் ஆல்ரெடி நான் வார்னிங் வாங்கினதுனால ஜெஃப்ரி அந்த பொம்மை டாஸ்கில் நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். பட் ஆனால் எனக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல அவரோட ஒப்பீனியன் அவரோட ஜஸ்டிஃபிகேஷன் அவர் வைப்பார். அது கரெக்டு தான். அவர் ரஃபாக விளையாடணும்னு நினச்சிருந்தா விளையாடி இருக்கலாம். பட் ஆனால் வந்து அவருக்கு அடிபட்டது அப்படிங்கிறது இடத்துல யாருமே அதை நம்பலைங்கிறது அவருக்கு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ப்ளஸ் விஷால் இன்னொன்றும் சொல்கிறாரு, நீ வந்து பார்க்க ஹைட்டாக வெயிட்டாக எல்லாம் கரெக்டாக ஒரு லுக் பார்க்கறதுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த டாஸ்க்கு நீ அடித்து விளையாடுவ அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா உன்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு இந்த வீட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து அது வந்து ஒரு உன்னோட ப்ளஸ் அவங்களுக்கு வீக்னஸாக தெரியுது, அதனால் உன்னை கார்னர் பண்ணுறாங்க, இதை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற ஆங்கிளில் சொல்லுவார். அதுவும் கரெக்டாக தான். இனிமேல் ராணுவ வந்து அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிட்டா ஸ்மார்ட் பிளேயராக ஷைன் பண்ணலாம். ஏன்னா பிக் பாஸ் இவருக்கு வந்து செம்ம சான்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். போன வாரம் டைரக்ட் நாமினேஷனில் வரும்போதுமே வந்து அவர் சொன்னார், இந்த அடுத்த வாரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அடுத்த வாரம் இந்த வீட்டில் இருப்பீங்களா வெளியில் போவீங்களா அப்படிங்கிறது. ஸோ அதை பார்த்துக்கோங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுவார். இந்த இடத்துல ஒரு இடத்துல ராணுவ அந்த காமெடியை கூட யூஸ் பண்ணுவார். பிக் பாஸ் போன வாரம் சொல்லும் போது எனக்கு புரியல, இந்த வாரம் நீங்கள் வீட்டில் இருக்கிறத வெளில போகிறது உங்கள் கையில் தான் அப்படின்னு, இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு அந்த கையில் அடிப்பட்டதையும் ஒரு விதமாக காமெடியாக ஒரு இடத்துல சொன்னது. அது நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் இவ்வளோ சான்ஸ் கொடுத்து பிக் பாஸ் உட்கார வச்சிருக்காங்க. 3 வீக்ஸ் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலுமே உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி பிக் பாஸும் வந்து ராணுவ ஏதோ ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வர சேனல் ஸ்ட்ராட்டஜி பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இல்லைனா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவரால் டாஸ்க் விளையாட முடியாது, எஃபோர்ட் போட முடியாது அப்படின்னும் போது உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் கொஸ்டினுக்கு பிக் பாஸ் தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வர வாரங்களில் தான் அதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம அதுவும் முக்கியமாக டாஸ்க்குன்னு பார்த்தா அது இந்த வாரம் மட்டும்தான். அடுத்த வாரம்லாம் அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்கு அதுக்கப்புறம் ஃபினாலே அப்படிலாம் தான் வரும். அப்படின்னும் போது இவர் எந்த ஹோப்பில் உட்கார வச்சுருக்காங்க, இவரால் என்ன வந்து சேனல் நடத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது புரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் உங்கள் கேம் டாஸ்க் வந்து திருப்பி கண்டினியூ ஆகிடுது, அந்த பஸர் அடிச்சு. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.